அம்மாச்சி வீட்டுக்கு போயிருந்தப்போ கீரை இருந்ததுன்னு குடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம ஊர் சைட்ல ரக்கரின்னு கூட சொல்லுவாங்க. இப்படி ஒரு கீரை இருக்குன்னே எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் தெரியும். இது வந்து தானா காட்டுல முளைக்கிறது. என் அம்மாச்சியோட தங்கச்சி வந்து அவங்க தோட்டத்துல இருந்ததுன்னு சொல்லி பறிச்சு குடுத்துருந்தாங்க. என் அம்மாச்சி என்கிட்ட குடுத்து விட்டாங்க. கீரையில இந்த மாரி பூ இருந்தா குழம்பு வந்து கசக்கும்னு சொல்லுவாங்க. அத கிளீன் பண்ணிட்டுருந்தேன். ஃபுல்லா எடுக்க முடியல. ஒரு அரைவாசி தான் எடுத்தேன். சரி காலையிலேயே சாப்பாடு செஞ்சு கீரை வந்துட்டு குடுத்தா பாப்பா சாப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டுருந்தேன். மசிக்கிறதுக்கு வந்து லேட் ஆகுற மாரி இருந்தது. சரி அப்படியே 1, 2 இருந்தாலும் பாப்பா சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு மிக்ஸியில கொஞ்சமா பாலும் ஊத்தி ஐஸ் கியூப்ஸ் போட்டு அரைச்சு எப்பயும் போல தாளிச்சுட்டேன். நான் அப்பவே அம்மாச்சிட்ட சொன்னேன், "கொஞ்சம் தானே இருக்கு. நீ செஞ்சு சாப்பிடு" அப்படின்னு. ஆனாலும் கேட்கவே மாட்டாங்க. அங்க போனா ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்கிறத குடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அம்மாச்சி பாசங்கிறது. இந்த நாட்டுக்கோழி முட்டை கூட அவங்க குடுக்கறது தான். அதே மாரி நான் பாப்பாக்கு எப்பயுமே நாட்டுக்கோழி முட்டை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். டெய்லி ஒரு எக் முடிஞ்ச அளவுக்கு குடுக்க ட்ரை பண்ணுவேன்.